இப்போ எல்லா பேரும் வந்து சொன்னதுக்கப்புறம் கலெக்டர் நாயக்கர் எதுக்கு திம்மைய நாயக்கர்கிட்ட ஒரு தடவை கருத்து கேட்டுக்கலான்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவரை பார்த்தாரு. ஆமாங்க, அலும்பிச்சு ஆட்சி தான். ஒரு ஆள் மேலே சந்தேகமாக இருக்குது, இருந்தாலும் அது உறுதியாக சொல்கிற மாதிரி ருசி எதுவும் இல்லை அப்படின்ட்டு ஒற்றை கண்ணில் அப்படியே பொன்னைய நாயக்கரை பார்த்தாரு. அவனை நீ மாட்டினடா இன்னைக்குன்னு மனசு நினச்சிட்டு, எதுக்கு நீங்கள் ஒரு தடவை குறி பார்த்துடலாம் அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி ஊர் பொது காசுலேருந்து ராக்கம்மாவுக்கு ஈட்டு தொகை கொடுத்துடலாம் அப்படின்னு திம்மைய நாயக்கர் சொன்னார். ஊர் அதை ஒத்துக்குச்சு. ராக்கம்மா திம்மைய நாயக்கரை பார்த்து கையெடுத்து கும்பிடுச்சு. ஊர் அப்படியே தமக்குள்ளே பேசிக்கிட்டு அப்படியே கலைஞ்சு போக ஆரம்பிச்சது. திம்மைய நாயக்கர் அப்படி நடக்க ஆரம்பித்தார். அங்கே துரட்டி கம்பை பிடிச்சிக்கிட்டு ஒயில நின்றுட்டு இருந்தா சிவக்குடும்பனோட பொண்ணு செவனி. இன்னும் வயசுக்கு வராத பிள்ளை, ஆனால் எப்போ வேணாலும் வயசுக்கு வந்துடுவா அப்படின்ற மாதிரி உடம்புல ஒரு பழுப்பு. அது பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். அவள் பார்வையில் அப்படி ஒரு கனிவு, நட தோரணை எல்லாத்துலேயும் ஒரு பெரிய மனுஷத்தன்மை இருக்கும். சிரிச்சிட்டா அப்படி ஈரக்கூடிய தூண்டில் போட்டுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வரும் பார்க்குறவங்களுக்கு. அள்ளி சொருகிய இளநி பருமனுள்ள கொப்பு, கண் விழியிலுள்ள கருப்பு விழியின் அகலமுள்ள சாந்து புட்டு, வெற்றிலை குதப்பிய கன்னங்கள், அதன் செஞ்சாற்று ஈரம் படிந்த துடிப்பு உள்ள ஈக்கி உதடுகள், கிட்ட நெருங்கினால் துவப்பும் பருவ வியர்வையின் நொடியும் சேலை விழிப்பின் உவர்மண்ணின் வாடையும் கலந்த ஒருவித வாசனை வந்து சொக்க அடிக்கும். இது நான் வர்ணிக்கல, கீரா எழுதியிருக்கிறார். வெத்தலை போட்டு அப்படி சிவப்பு பிடிச்சிருச்சுன்னா அவளுக்கு லேசாக ஒரு போதை மாதிரி வந்துடுமா. அப்போ கன்னத்துலேயும் கழுத்துக்கிட்டேயும் கக்கத்துலேயும் வேத்து முத்து முத்தாக நிற்குமா. அந்த நேரத்தில் அது பேசுகிறது ஒரு குட்டி பாப்பா பேசுகிற மாதிரி குளறி வருமா. அவளுடைய கீழ் உதட்டுக்கும் நாடிக்கும் ஊடே பாசிப்பருப்பு அளவுள்ள ஒரு சிறிய பாலுண்ணி இருக்கும். அருகே அவள் வந்து உட்காரும்போது இழுத்து மடியில் போட்டுக்கொண்டு ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அணைத்து பிடித்து கொள்ள வேண்டும் போல ஒரு குறுகுறுப்பு தோணும். இது கீராஜ நாராயணன் தான் எழுதியிருக்காரு, நான் சொல்லலாம். உள்ள செவனி எங்க ஒரு கையில் வளைவிய காணா அப்படின்னு திம்மைய நாயக்கர் செவனியை பார்த்து கேட்குறாரு. அவள் கையை பார்த்துட்டு எங்கேயாவது ஆடு மேய்க்கிறப்ப விழுந்துருக்கேனா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நடந்து போறா. இவளும் சிரிச்சுக்கிட்டு சரி அப்படின்ட்டு இவரு அப்படி நடந்து போறா.